எனக்கு பின்னாடி இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா ஆல்ரெடி நம்ம பேஸ்மெண்ட் போடும்போது நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி போட்டிருந்தோம். அப்போயே நிறைய பேர் வந்து சைட் விசிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் உங்களால் ஈஸியாகவே பண்ணிக்க முடியுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியே அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியாவில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஒரு 5 அடி 5 ஃபீட் வரைக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கார்டன் ஸ்பேஸுங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன செடியெல்லாம் வைக்கணுமோ நீங்கள் ஃபுல்லாகவே செடிகள்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா? கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x12 10க்கு 12ங்க. 10க்கு 12 நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது. சரிங்களா? நீங்கள் மணலாம் நம்மளுக்கு கொட்டி வச்சிருக்காங்களே, இந்த மணலில் தான் நம்மளுக்கு பூஸ் வேலை எல்லாமே பண்ணுறாங்க இந்த வீடு ஃபுல்லாகவே. சரிங்களா? நீங்கள் இந்த பால்கனிலே பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் ஊஞ்சல் இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது கூட இங்கே செட் பண்ணிக்கலாங்க. ஒரு 8 o'clock போல் ஒரு டின்னர் செட்டப் மாதிரி இந்த ஏரியா கீழே பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களடி எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா ஆல்ரெடி நம்ம பேஸ்மெண்ட் போடும்போது நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி போட்டிருந்தோம். அப்போயே நிறைய பேர் வந்து சைட் விசிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் உங்களால் ஈஸியாகவே பண்ணிக்க முடியுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எந்த லொக்கேட்டாக இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மதுரை எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை நீங்கள் வேங்கியவாசல் அப்படின்னு எடுத்துக்கலாம், சித்தாலப்பாக்கம்னு எடுத்துக்கலாம், மாடம்பாக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த 3 லொக்கேஷனுக்கும் சேர்த்தா மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் எப்பவுமே எங்கிட்ட கேட்பீங்க, ஹரி இந்த வேங்கியவாசல் லொக்கேஷனில் நல்ல ஒரு ஸ்பேஷியாக இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சித்தாலப்பாக்கம்லேயே நம்ம கிட்டே எப்பவுமே கேட்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியே அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியாவில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 30x40 ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இந்த நியூ இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் நம்மளுக்கு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வரைக்கும் நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல ஏன் நான் வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைம்ல வந்து புக் பண்ணும்போது ஏன்னா நீங்கள் உங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸ் வச்சு தான் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில ஆல்ட்ரேஷன் சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். ஏன்னா நம்ம சஸ்கூல் சொந்தங்கள் எப்பவுமே கேட்பீங்க, ஹரி ஒரு மாதிரி அண்டர் கண்டிஷனில் இருக்க மாதிரி எனக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக சொல்லு, ஏன்னா எப்பவுமே டைல்ஸ் தான் போடுவாங்க, நான் கிராண்ட் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எப்பவுமே நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருச்சுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1850 பில்டப் ஏரியாவில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி 3 பெட்ரூம். சரிங்களா? 3 பெட்ரூம் 3 டாய்லெட் நம்மளுக்கு வந்துருங்க. இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிரிக் ஒர்க் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பூசு வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் ஃபுல்லாக ஆற்று மணல் ரிவர்ஸ் ஹேண்டை தான் நம்மளுக்கு பூசு வேலை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே உங்களால் லைவாகவே பார்த்துக்க முடியுங்க. ஒரு வாட்டி ஏரியாவை காட்டிடுங்க. ஏரியாலாம் ரொம்ப அமைதியான ஏரியாங்க. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதி நகர் ஜங்ஷனாக எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டாக அந்த ஜோதி நகர் ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் டேரெக்டாக எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங் வந்துருங்க. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிவி காரே நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணலாம். சரிங்களா? அது மாதிரி நம்ம சஸ்கூல் சொந்தம் எப்பவுமே கேட்பீங்க, ஹரி எனக்கு செடிகள்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஷியான ஒரு கார்டன் ஸ்பேஸ் இருக்கா மாதிரி ஒரு வீடு இருந்தால் சொல்லுப்பான்னு சொல்லிட்டு எப்பவுமே எங்கிட்ட கேட்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு கார்டனிங் ஸ்பேஸும் நம்மளுக்கு இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ போரோட வித் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 ஃபீட் 250 அடி வரைக்கும் நம்மளுக்கு போர் வித் போட்டிருக்காங்க. அது மாதிரி இந்த லொக்கேஷனில் கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அது மாதிரி ஃப்ளட் எஃபெக்ட் ஏரியா இது கிடையாது. சரிங்களா? அது மாதிரி தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கார் பார்க்கிங் டைலாம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அது மாதிரி லேண்டும் ஈஸ்ட் ஃபேசிங் தான், மெயின் வாசப்படி ஈஸ்ட் ஃபேசிங் தான். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, வாங்க அதையும் காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஒரு 5 அடி 5 ஃபீட் வரைக்கும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கார்டன் ஸ்பேஸுங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன செடியெல்லாம் வைக்கணுமோ நீங்கள் ஃபுல்லாகவே செடிகள்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா? நல்ல ஒரு ஸ்பேஸான கார்டன் ஸ்பேஸோட கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நான் ஐடியா பண்ணி சொன்னது தான். சரிங்களா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி செடி வச்சுக்கலாம். அது மாதிரி பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு செட் பேக் வீடு தான் இந்த வீடை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு சம்பு வந்துடும், செப்டி டேங்க் வந்துடும். சரிங்களா? வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். வாசகால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தீக்குட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் வந்துடுங்க. அப்படியே உள்ளே வாங்க.
கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன். நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வேற எதனா டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த டைல்ஸ்லாம் எதுவுமே போடலங்க. சப்போஸ் இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் வேணால் டைல்ஸ் போட்டுக்கலாம், இல்லை கிரானைட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கிரானைட் போட்டுக்கலாம் சரிங்களா. ஹாலை ஃபுல்லாக காட்டுங்களேன். இங்கே பாருங்கள், ஹால் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. ஸோ டைனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நீங்கள் டைனிங் ஹால் ஒரு 4 பேர் உட்காந்து சிட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு டைனிங் ஹால் போட்டுக்கலாங்க. ஒரு எல் ஷேப் சோஃபா கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம், அவ்வளோ பெரிய ஸ்பேஸாக தான் நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. அது மாதிரி இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வரும், உங்களுக்கு வேறு எதனா சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும்னா நீங்கள் அந்த சேஞ்சஸும் பண்ணிக்கலாங்க. இது நம்மளுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வருங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம். இந்த ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாக கொடுத்துருக்காங்க. இன்னும் டைல்ஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. இந்த ரெஸ்ட் ரூம்லையும் உங்களுக்கு என்ன டைல் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10x10 10க்கு 10 சைஸில் நம்மளுக்கு வந்துருங்க. அது மாதிரி இங்கே பாருங்க, உங்களுக்கு எல்லா பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்மளுக்கு அந்த ஹுட் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. எதுவுமே ரெடிமேடு கிடையாதுங்க, இங்கேயே அந்த மரம் வாங்கி செஞ்சு தான் அந்த உங்களுக்கு பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரெடி பண்ணுறாங்க. எல்லாமே நம்மளுக்கு ஹுட் அண்ட் டோர் தான் சரிங்களா. அது மாதிரி எல்லாமே தீக்குட் ஃபினிஷிங் நாங்கள் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. பெட்ரூமோட சைஸே பார்த்தீங்கன்னா 10x10 10க்கு 10 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x12 10க்கு 12ங்க. 10க்கு 12 நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது சரிங்களா. ஸோ கிச்சனில் இப்போ வந்து உங்களுக்கு எதனா ஆல்ட்ரேஷன் ஒர்க் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாங்க. அது மாதிரி இன்னும் நீங்கள் அந்த மாடலர் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கிச்சன் மேலே பாருங்களேன், ஒரு எல் ஷேப்பில் நல்ல ஒரு பெரிய லேஃப்ட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்குள்ளேயே நீங்கள் ஃப்ரிட்ஜும் வச்சுக்கலாங்க. பெட்ரூமோட சைஸே 10x10 தான், ஆனால் கிச்சனோட சைஸ் மட்டும் 10x12 சரிங்களா. அப்படியே வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல வந்துடும். சில பேர் கேட்பீங்க ஹரி உட்டனில் போட்டால் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் வந்து புக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூம்ங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படியே மேலே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பெட்ரூம் வந்துடும், ஒரு பால்கனி வந்துடும், 2 ரெஸ்ட் ரூம் வந்துடும் சரிங்களா. இதோ பாருங்கள், இங்கே மணலாம் நம்மளுக்கு கொட்டி வச்சிருக்காங்களே, இந்த மணலில் தான் நம்மளுக்கு பூஸ் வேலை எல்லாமே பண்ணுறாங்க இந்த வீடு ஃபுல்லாகவே சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பெரிய லிவிங் ரூம் இருக்குது. அது மாதிரி பால்கனி சின்னதாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், பால்கனியை மட்டும் பாருங்கள், ஒரு ரூம் சைஸில் நல்ல ஒரு பெரிய பால்கனியாகவே இருக்குது. ஸோ பால்கனிலே பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செடிகள்லாம் வைப்பீங்க, சில கார்டன் ஸ்பேஸ்லாம் வைப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் இந்த பால்கனிலே பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் ஊஞ்சல் இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது கூட இங்கே செட் பண்ணிக்கலாங்க. அதுமாதிரி பால்கனி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த கிளாஸ் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருவாங்க. இன்னும் அந்த ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வீடு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவே இருக்குங்க. இங்கே பாருங்கள், பால்கனிலே ஒரு விண்டோ நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது எனக்கு பால்கனி வேணாம், ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதை ஸ்டடி ரூம் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 12x12 நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12x12 இருக்குது. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த பெட்ரூம்லேயே 2 சைடு நம்மளுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. லேஃப்ட்டும் வந்துடும், கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய அட்டாச் ரெஸ்ட் ரூமாக இருக்குது. சப்போஸ் இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இந்தியன் வேண்டாம் இந்தியன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், வெஸ்டர்ன் வேண்டாலும் நீங்கள் வெஸ்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூம் லாஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு லாஸ்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 16x10 16க்கு 10 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10x10. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்க 2 பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் 12x12, இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 16x10 நம்மளுக்கு வரும். இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரிங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துரும். வாங்க அப்படியே டெரஸ் போயிடலாம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் நாங்களே உங்களுக்கு எல்லா மேஜர் பேங்க்லேயும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. வாங்க மேலே போயிடலாம். ஸோ டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கூலிங் டைல் போட்டு கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், மேலே வந்து நீங்கள் ஒரு 8 o'clock போல் ஒரு டின்னர் செட்டப் மாதிரி இந்த ஏரியா கீழே பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்குங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பாட் லைட் வந்துடும் சரிங்களா. இது ஃபுல்லாகவே அந்த ஸ்பாட் லைட்லாம் வச்சு அந்த ஒரு மாதிரி வார்ம் எல்லோ கலர் இருக்கும் பாருங்கள், அந்த லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஏரியாவே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இல்லை மேலே வந்து நீங்கள் அந்த கிளாஸ் ஃபினிஷிங் மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மழை பெஞ்சாலும் கீழே தண்ணி வராது. நீங்கள் மழை பெய்யும் போதே இங்கேருந்து மழையை ரசிக்க முடியும் சரிங்களா. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய டெரஸாக தான் இருக்குது. டேங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காங்கிரீட் டேங்க் போட்டு கொடுத்துருவாங்க சரிங்களா. சரிங்க, வீடு ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். லேண்ட் ஏரியா 1200, பில்டப் ஏரியா 1850, ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஜோதி நகர் ஜங்ஷன், வேங்கிய வாசல், சித்தாலாப்பாக்கம், மாடம்பாக்கம்
இந்த 3 ஏரியாவுக்கும் கனெக்டாக வர மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,48 lakhs 1,48 லட்ச ரூபா நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நம்மளுக்கு பிரைஸும் நெகோசியேஷன் இருக்குங்க. இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.